ஐயா நெறைய இடங்கள்ல வந்து இந்த தெய்வ நிலை அடையறத பத்தி, சாமி தெய்வ நிலை அடைஞ்சுட்டான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இந்த தெய்வ நிலை அடையறது அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஒரு ஸ்டேட் அது என்னங்கய்யா அது? தான், நான் ஒன்று இல்லாத நிலைமை இது. அது தெய்வ நிலைமை. அந்த தெய்வங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கோ, எங்கேயும் வியாபிச்சு இருக்கக்கூடியது. பவித்திரமானது, பரிசுத்தமானது, எங்கே நீக்கமர நிறைஞ்சு இருக்கக்கூடியது. எல்லாத்தையும் ஏக்குவிக்கிறது. ஆனால் எவர் கண்ணியும் புலப்படாதது. சுரூபத்தில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும், அரூபத்திலேயும் அது இருக்கும், பரிணமிச்சிருக்கும், பூர்ணமாக இருக்கும். சுரூபத்தில் இருந்து அது வந்து மாண்டு மடிஞ்சு போனாலும், அரூபத்தில் அது என்றைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய தொடர்ச்சி எப்பயும் இருக்கும். தொடர்ச்சி இல்லை, எப்பயுமே அது இருக்கும். அது பிறவாத வஸ்து, எப்பயும் இருக்கிற வஸ்து, என்றைக்குமே வாழ்ந்துட்டு இருக்க வஸ்து அது. அதுக்கு வந்து வளர்ச்சியோ இல்லாட்டா எதுவுமே கிடையாது. எப்பயுமே இருக்கக்கூடிய வஸ்து, ஒரு பூர்ணமான வஸ்து. அந்த பூரணமான வஸ்துவை தான் தெய்வம்னு சொல்கிறாங்க. அந்த தெய்வத்தில் கரைஞ்சி போகிறதுங்கிறது உங்களுடைய இந்த சின்ன இந்த செல்ஃப் இருக்குல்ல, நானுங்கிற ஒன்று இருக்குல்ல, அந்த நானை விட்டுட்டா மற்றது பூரா அதான். அந்த நானுங்கிற ஒன்று தான் நம்மளை வந்து தடுத்து நிற்குது. அந்த நானை தூக்கி எரிஞ்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது பூரா அது ஒன்று தான் இருக்குது. அது அதுவாகவே இருக்குது. அந்த அதுக்கு வந்து ஆண்பால் கிடையாது, பெண்பால் கிடையாது. அந்த அது ஏதோ எல்லாத்தையும் கடந்த ஒன்றா இருக்குது. அது உங்களுக்குள்ளேயும் இருக்குது, உங்கள் சரீரத்துலேயும் இருக்குது. ஆனால் அதை முட்டுக்கட்டையை அதை பார்க்க தடை பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், அந்த நானுங்கிற ஒன்று தான். அந்த நானை அகட்டிட்டா, அந்த அடையாளங்களை தூக்கி எறிஞ்சிட்டா அது தெரியும். அதாவே நீங்கள் இருக்கீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்களே, நீங்கள் இருக்க மாட்டீங்க. அது மட்டும்தான் இருக்கும்.